ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு 63 நாயன்மார்களில் இறை வழிபாட்டின் போது சேவை செய்து புகழ்பெற்ற நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் 5 பேர் இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக வரக்கூடியவர் தான் குங்குலிய கலைய நாயனார். இவர் அந்தணர் மரபில் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்கடவூருங்கிற ஊரில் தான் வாழ்ந்து வந்தார். இங்கே கோவிலில் இறைப்பணிக்கோசரம் இந்த குங்குலியம் என்னும் நறுமணம் மிக்க பொருளை தீயிலிட்டு புகைக்கின்ற அந்த தூப பணியை இவர் செய்து கொண்டு தன் வாழ்நாளிலேயே முக்கிய பணியாக இவர் செய்து வந்துருக்கார். இவர் இவருடைய இந்த செயலை சிவன் உலகத்திற்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் ஒரு சின்ன திருவிளையாடல் செய்கிறார். நாளில் இறைவனுடைய திருவருளால் அவருக்கு வறுமை வந்துடுறது. பின்னர் அந்த திருப்பணி வழுவாது செஞ்சுட்டே வராரு. வறுமை மிகவும் ரொம்ப மோசமான நிலைமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுறான். அப்போ மனைவி என்ன பண்ணுறா, கயிற்றில் இருந்து திருமாங்கல்யத்தை கழட்டி கொடுத்துட்டு இதை விற்று நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறார். அவர் எதிர்த்துட்டு போகிறச்சு அவருக்கு எதிர்த்த மாதிரி இந்த குங்குலியம் ஒரு பொதியை சுமந்து கொண்டு ஒருத்தன் வரான். அவனை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஐயோ, இன்றைக்கி நான் நல்ல பேர் பெற்றேன், இதுதான் இறைவனுடைய சித்தம்னாக்கா நான் இதுவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குங்குலியம் அந்த பொதியை வாங்கி கொண்டு நேராக கோவிலில் கொண்டு போய் அந்த கோவிலில் இந்த கலையம் அதாவது களஞ்சியம் இருக்கும், அதை சேர்த்து வைக்கிற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதை டெய்லி அங்கேயே அந்த சிவனுக்கு அந்த குங்குலியம் போடுற அந்த தன்னுடைய தொழிலை மகிழ்ச்சியுடன் செஞ்சுன்னு வர ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அன்றிரவு மனைவியும் இவருடைய மக்களும் இந்த பசியினுடைய மயக்கத்திலேயே அப்படி தூங்கின்னு இருக்கான். அப்போது இறைவனுடைய அருளால் குபேரன் நல்ல செல்வங்கள் சம்பத்துக்கள் எல்லாத்தையும் வீட்டில் கொண்டு கொடுத்து தேவையான உணவுப் பொருட்கள் நெல் மற்றும் தேவையான எல்லா தானியங்களையும் வீட்டில் கொண்டு நிறைச்சி வச்சுடுறாரு. சிவபெருமான் இந்த அம்மையாரினுடைய கனவுல தோன்றி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதனை எடுத்து அமுது படித்து உண்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்கிறாரு. இவன் விழுத்து பார்த்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாகி அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய கணவனுக்கு இவ சமைக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே கோவிலில் சிவபெருமான் கலையனார்கிட்ட நீ வீட்டுக்கு போய் உன் மனைவிக்கு பசியை ஆற்று அப்படின்னு சொல்கிறப்போ இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே. இவர் பயந்துட்டே வீட்டுக்கு வராரு. அங்கே வீட்டுக்கு பார்த்து இந்த பொன் பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி என்ன அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட கேட்குறப்போ அப்போ மனைவி சொல்கிறா, இதெல்லாம் திரு நீலகண்டராகிய எம்பெருமானுடைய அருள் தான், இதெல்லாம் அவர் தான் இதெல்லாம் கொண்டு கொடுத்தாருன உடனே ரொம்ப பரவாயில்ல, என்னை ஆட்கொள்ள தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் இவருடைய தொடர்ந்து இவருடைய திருப்பணியை அதாவது இந்த தூபம் ஏற்றக்கூடிய அந்த பணியை செய்து சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது படைவித்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செய்ய ஆரம்பிச்சுடுறாரு. இவ்வாறு இருக்க ஒரு நாள் திருப்பனந்தாழில் வீட்டிருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தினுடைய திருமேனி தாடகை அப்படிங்கிற அரச மங்கை மாலையிடுறதுக்கு வரான். அப்போது அவளுடைய புடவை சரிந்து விடுறதுனால அதை சரி செய்து கொள்ள கையை வைத்துட்டு ஒரு மாதிரியாக அந்த சுவாமிக்கு மாலை போடுறப்போ அதை அந்த சுவாமி தன்னுடைய தலையை சாய்த்து அந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறாராம். அன்றிலிருந்து அந்த சிவபெருமானுடைய அந்த தலை சாய்ந்தே இருந்தது. அப்போ அதை பார்த்துட்டு அந்த சோழ மன்னன் என்ன பண்ணுறான், அதை நேர்படுத்தி அதை இனிமேல் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் யானை சேனைகளை எல்லாம் பூட்டி அதை பிடிச்சி இழுக்கிறப்போ அவள் என்னென்னா செஞ்சு பண்ணாலும் அந்த யானையெல்லாம் வலுவிழுந்து போனாலும் கூட அந்த சிவலிங்கம் நிமிடவே இல்லை. இதை கேள்விப்பட்ட கலையனார் என்ன பண்ணுறாரு, அந்த திருக்கடவூர்லேருந்து திருப்பனந்தாளுக்கு வந்துடுறாரு. அங்கே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிவன் முன்னாடி போய் நின்றுட்டு சாதாரணமாக ஒரு நூலை சிவபெருமானுக்கும் இவருடைய தலைக்கும் பக்கத்துலேயும் கட்டிட்டு இருந்த சாதாரணமாக அப்படி இருக்கிறப்போ சிவபெருமான் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நேராக நிமிர்ந்துடுறாரு. இதனை கேள்விப்பட்ட அரசன்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி தேவர்கள்லாம் அப்படி பூ மாறி பொழிந்தாலாம். அப்புறம் அந்த மன்னன் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாட்டிற்கு போயிடுறான். அப்போ இவருக்கு அந்த கோவிலை விட்டு செல்றதுக்கு மனம் இல்லாமல் கொஞ்ச நாள் அந்த திருப்பனந்தாழிலேயே தங்கி இருந்துட்டு அப்புறமா கடைசியாக அந்த திருக்கடவுருக்கு சென்றுறாரு.
இவ்வாறு வந்து திருக்கடவுரில் வந்து இந்த தூப பணியை செய்துட்டு இருக்கிறப்போ ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசர்களும் அந்த திருத்தலத்திற்கு வந்து எழுந்தருளினாராம். அப்போ இவர் வந்து மிக்க மகிழ்ச்சியோடு அவளையெல்லாம் வரவேற்று எதிர்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கெல்லாம் அமுது படைத்து எல்லாரும் வந்து அவளையெல்லாம் ரொம்ப வழிபடுறாரு. அதனால் அவர்கள் அருளின்றி இறைவனுடைய அருளும் இவருக்கு ஒருங்கே கிடைக்கிறது. அவ்வாறு கலையனார் வந்து அரசனுக்கும் அடியோர்களுக்கும் ஏற்றவனாய் தமது பணியை வந்து சிறப்புற செய்து கடைசியில் சிவபெருமானுடைய திருவடியை போய் இவர் அடைஞ்சுடுறாரு. இதுதான் வந்து இந்த கலையனானுடைய வாழ்க்கை வரலாறு. இவருக்கு ஏன் குங்குளி கலையனாயினார் அப்படின்னு பேர் வந்ததுனாக்கா இவர் செய்யக்கூடிய அந்த குங்குளியை இவர் வந்து தூபம் போட்டுருந்தானே இருக்கார் இவருடைய வேலை. அதனால தான் இவருக்கு வந்து குங்குளிய கலையனார் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு வந்தது. அடுத்து வரக்கூடிய நாயன்மார்கள் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.